நான் ரெண்டு கருத்து சொல்ல போறேன். அதாவது முக்தி மற்றும் மோட்சம் ஒண்ணு. அடுத்தது நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களின் நவவித தர்மங்கள். முதல்ல முக்தி மற்றும் மோட்சம் என்பதை பார்ப்போம். அதாவது முக்தி என்பது ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அடைவது. முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. உயிருடன் இருக்கும்போது முக்தி அடைவது. முக்தி என்பது மகிழ்ச்சி. ஆசை, காமம், பேராசை, பற்று, பொறாமை, மேலும் தற்காலிக கலியுக வாழ்க்கையில் மிக உயர்ந்த பேரின்பத்தை தியாகம் செய்வது. அனைவராலும் இதை செய்ய முடியாது அல்லது முக்தி அடைய முடியாது. அடுத்ததாக மோட்சம் என்ன என்பதை பார்ப்போம். மோட்சம் பெறுவதற்கான சரியான பாதை முக்தி. மோட்சம் என்பது ஒருவர் இறந்த பின் அனுபவிப்பது. மோட்சம் ஆன்மாவின் விடுதலை. பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறவியிலிருந்து ஆன்மாவிற்கு விடுதலை கிடைப்பது. அதாவது நம்ம ஜெனரலா சொல்லுவோம், மோட்சம் அடைஞ்சிட்டாரு, ஒருத்தர் மோட்ச காலமான பிறகு மோட்சம் அடைஞ்சிட்டாரு. அதாவது மோட்சம் என்றால் மறுபிறவி கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். மோட்சம் அடைந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. நான் மீண்டும் ரிப்பீட் பண்றேங்க. முக்தி என்பது ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அடைவது. மோட்சம் என்பது ஒருவர் இறந்த பின் அனுபவிப்பது. மோட்சம் அடைந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. நமது ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் மோட்சமடைய 3 வழிகள் இருப்பதாக கூறுகிறார். பக்தி, ஞானம் மற்றும் கர்மா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்ம யோகமே மோட்சம் அடைவதற்கு எளிய வழி என்றும் கூறுகிறார். கர்மா என்பதற்கு ஒரு நபரின் நல்லெண்ணம் மற்றும் நற்செயல்கள் நல்ல கர்மாவிற்கும் மகிழ்ச்சியான மறுபிறப்புகளுக்கும் வழிவகுக்கின்றன. குட் தாட்ஸ், குட் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் லீட்ஸ் டு குட் கர்மா. அதே சமயம் தீய எண்ணம், பேட் தாட்ஸ், மற்றும் தீய செயல்கள், பேட் ஆக்ஷன்ஸ், தீய கர்மா மற்றும் சோதனைகள் நிறைந்த மறுபிறப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பது பொருள். அதாவது ஒருவரின் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருந்திருந்தால் அது மறுபிறப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று பொருள். ஆகையால் இந்த உலகில் ஒருவர் அனுபவிக்கும் நன்மைகள் மற்றும் தீமைகளுக்கு காரணம் அவர்களின் முந்தைய பிறப்பின் கர்மாவாகும். நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது இட் வில் பி கேரி ஃபார்வர்டு, பிராட் ஃபார்வர்ட் அண்ட் கேரி ஃபார்வர்டு சொல்லுவோம் அக்கௌண்ட்ஸ்ல. பிராட் ஃபார்வர்ட் அண்ட் கேரி ஃபார்வர்ட். பக்தர்களின் தலையாய இலக்கு இறப்பிற்கு பிறகு மோட்சலோகம் அடைவது, அதாவது வைகுண்டம் சென்றடைவதாகும். இது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்ட இடம். நோ பர்த், நோ டெத். மோட்சம் அடைந்தவுடன் ஆன்மா மனித இறப்பை உதறி தள்ளிவிட்டு வைகுண்டத்திற்கு செல்கிறது. பரமபதம், கடவுளின் பாதங்களில் சேர வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை பெறுதல் என்று அர்த்தம். பரமபதம் இது விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் சிறப்பு வாய்ந்த இருப்பிடம். ஒரு ஜீவாத்மா, அதாவது புவி உடல், அதாவது ஒரு பூமியில் வாழும் ஆன்மா சென்றடைய எதிர்நோக்கும் இறுதி இடம், அதுதான் பரமபதம். மோட்சத்தை அடைந்து வைகுண்டத்தில் நுழைந்துவிட்ட பிறகு எந்த ஒரு ஆத்மாவும் பூமியில் மனித பிரபஞ்சத்திற்கு திரும்பாது. இதுதான் முக்தி மற்றும் மோட்சம் என்று நான் இன்றைக்கு கூற விரும்பினேன். ஆதலால் முக்தி என்பது ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அடைவது முக்தி. முக்தி என்பது மகிழ்ச்சி, ஆசை, காமம், பேராசை, பற்று, பொறாமை. மோட்சம் என்பது ஒருவர் இறந்த பின் அனுபவிப்பது. மோட்சம் ஆன்மாவின் விடுதலை.
பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறவியிலிருந்து ஆன்மாவிற்கு விடுதலை கிடைப்பது. ஆதலால் மோட்சம் அடைந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. மோட்சத்தை அடைந்து வைகுண்டத்தில் நுழைந்துவிட்ட பிறகு எந்த ஒரு ஆத்மாவும் பூமியில் மனித பிரபஞ்சத்திற்கு திரும்பாது. மாஸ்டர்ஸ், அடுத்ததாக நான் இப்பொழுது கொஞ்சம் இன்டெப்த் நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்கள் அருளிய நவவித தர்மங்களை பற்றி கூற விரும்புகிறேன். அதாவது நவவிதனா நைன் டைப்ஸ் ஆஃப் தர்மங்கள். நம்பர் 1 தியான தர்மம். நம்பர் 2 அஹிம்சா தர்மம். நம்பர் 3 மித்ர தர்மம், அதாவது நட்பு தர்மம். நம்பர் 4 கருணா தர்மம். நம்பர் 5 சாந்த தர்மம். நம்பர் 6 ஆரோக்கிய தர்மம். நம்பர் 7 சுவாத்தியாய தர்மம். நம்பர் 8 வினய தர்மம், அதாவது அடக்கமா இருக்கிறது. நம்பர் 9 தான தர்மம். நான் மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் செய்கிறேன், நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். 9 டாபிக்ஸ், 9 சப்டைட்டில்ஸ். தியான தர்மம், தியானம் மேற்கொள்ளுதல். அஹிம்சா தர்மம், உயிர் பலி கொடுக்காதிருத்தல். மித்திர தர்மம், நட்பு தர்மம். நம்பர் 4 கருணா தர்மம். நம்பர் 5 சாந்த தர்மம். நம்பர் 6 ஆரோக்கிய தர்மம். நம்பர் 7 சுவாத்தியாய தர்மம், புக் ரீடிங். நம்பர் 8 வினய தர்மம், அடக்கம், நமக்குள் அடக்கம். நம்பர் 9 தான தர்மம். இப்பொழுது நாம் ஒன்றொன்றாக பார்ப்போம். தியான தர்மம் என்றால் என்ன? தியானம் எனும் சொல்லுக்கு உரிய புனித தன்மை வேறு எந்த சொல்லுக்குமே கிடையாது. ஆகையால் பகவான் கௌதம புத்தர் தர்ம சக்கரத்தை ஸ்தாபித்து போதித்த தர்மங்கள் அனைத்திலும் மிகவும் உயரிய தியான தர்மம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதர்மம் துர்பாக்கியத்தையும் தர்மம் சௌபாக்கியத்தையும் வழி வழியாய் தருகின்றபடியால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் வேண்டும் என்றால் நாம் தர்மத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். நம் தர்மமே பாக்கியமாக மாறுகின்றதே அல்லாமல் பாக்கியம் என்பது யாரோ கொடுக்கும் அனுக்கிரகத்திலிருந்து ஒருபோதும் வராது. நாம் செய்யும் தர்மத்திலிருந்து தான் நமக்கு பாக்கியம் ஏற்படுங்க. சோ நம் தியானமே நமது தர்மமாகும். அதுவேதான் நம் சௌபாக்கியம். ஆகவேதான் நாம் எல்லோரும் உற்சாகத்துடன் பங்கேற்பதற்காகவே உருவாகியுள்ளது இந்த தியான மகா சக்கரம். இப்பூவுலகில் உள்ள அனைத்து மலைகளிலும் சிறந்தோங்கி மிக உயரமாக விண்ணலாவி நிற்பது எவரெஸ்ட் சிகரமாகும். அதேபோல் அனைத்து தர்மங்களிலும் மிக மிக உயர்ந்தது தியான தர்மமாகும். அந்த தர்மத்தை கடைபிடித்தால்தான் மற்ற தர்மங்களை நாம் கடைபிடிக்கும் தகுதியை பெறுகின்றோம். சோ அனைவரும், அதாவது பிரமிட் தியான ஆசான்கள் அனைவரும் எப்பொழுதும் தியான தர்மத்தை கடைபிடிப்போம். இவர்கள் பிரபஞ்சத்தில் தலை சிறந்த தர்மத்துடன் மற்றும் இருப்பார்கள். உலகளாகிய துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரே கவசம் தியான தர்மமே. தியானம் என்பது வாழ்வில் இல்லை என்றால் எவ்வளவு தானங்கள் செய்பவராக இருந்தாலும், அதாவது எவ்வளவு பரிகாரம் செய்பவராக இருந்தாலும், தத்தம் துறையில் எவ்வளவு சிறந்த பிரமுகராக இருந்தாலும் கஷ்டங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. கஷ்டங்களை விருந்தினராக பாவித்து அவற்றை மிக எளிதாக எடுத்துக்கொள்ளும் திண்ணியராக தியானிகள் தம்மை தாமே மாற்றிக்கொள்ளும் திறன் பெறுவார்கள். சோ எல்லா தர்மங்களிலும் தலை சிறந்தது தியான தர்மமே என்று கிருஷ்ண பரமாத்மா ஆணித்தனமாக பகவத்கீதை மூலம் கூறியிருக்கிறார். அனைத்து மதங்களும் தத்தம் பாணியில் தியானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருப்பதால் அனைவரும் தியான தர்மத்தை கடைபிடித்து புனித தன்மையை அடைந்தே தீர வேண்டும். நம்ம இந்துவா இருந்தாலும் சரி,
கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லாமே போதிக்கிறது தியானத்தை தாங்க. அதனால நம்ம தியானத்தை ஒரு தலையாய தர்மமா மேற்கொண்டு தியானம் மேற்கொள்ளணும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம் புக் ரீடிங், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். அந்த 3 மணி நேரம் தியானம் தாங்க தலை சிறந்தது. அதை நம்ம மேற்கொள்ளணுங்க. இப்ப நம்ம மேற்கொள்றது சஜ்ஜன சாங்கத்தியம். சோ இரண்டாவதாக நான் சொல்ல போவது அகிம்சா தர்மம். அகிம்சா தர்மம் என்றால் என்ன? நமது கௌதம புத்தர் போதித்த மற்றொரு தர்மம் அகிம்சா தர்மம். தர்மம் இருவகைப்படும். ஒன்று சுய தர்மம், மற்றொன்று பரதர்மம். தியானம் மூலம் ஆன்மாவே சத்தியம் என்பதை சுய அனுபவத்தினால் கிரகித்து அதற்கேற்ப கடந்து கொள்ளுதல் வேண்டும். மற்றும் பரதர்மங்களில் பரம தர்மமான அகிம்சை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் எவ்வாறு எல்லோரும் நம்மிடம் அகிம்சையை கையாள வேண்டும் என எண்ணுகிறோமோ அதேபோல் நாமும் பிறருக்கு இம்சை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது அனைத்து பிராணிகளுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இம்சை ஏற்படுத்துவது, அதாவது துன்புறுத்துவது என்பது அநியாயம், அக்கிரமம். தியானம் செய்யாதவர்கள் அறியாமையினால் நாம் பல வேண்டுதலை வேண்டுவோம். ஆனால் இதர விலங்குகளை உயிர்வதை செய்து கொன்று உண்ணுகிறார்கள் பலர். இதர விலங்குகளை உயிர்வதை செய்து கொன்று உண்ணுகிறார்கள். சோ இது ஒரு உயிரை கொலை குற்றம் பண்ற மாதிரி. சோ கருணை மற்றும் அன்பை காட்டவில்லை என்றால் நமக்கு எப்பொழுதும் யாரிடமிருந்தும் இவ்விரண்டும் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம சொல்ற தர்மங்கள். இந்த கர்ம சித்தாந்தத்தை வினைப்பயன் மூலம் ஒருவர் பிறவியில் செய்து கொள்பவர் ஞானி. பல பிறவிகள் வினைப்பயன் பற்றி தெரிந்து கொண்டவர் பிரம்மஞானி. சோ ஆதலால் நாம் அனைவரும் இந்த எதிர்வரும் சத்திய யுகத்தில் தர்மம் தன் பழைய கீர்த்தியுடன் ஓங்கி வளர வேண்டும் என்றால் எல்லோரும் தியானம் செய்து ஆன்ம ஞானம் பெற்று தர்மத்தை கடைபிடிக்க வாழ வேண்டும். நம்ம ராமலிங்க சுவாமி அடிகளார் கூட சொல்லுவாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னா உயிர் வதை செய்யக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் ஏற்படுத்தல் கூடாது. அதுதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதுதான் அகிம்சா தர்மம். மூன்றாவதாக மித்திர தர்மம், அதாவது நட்பு தர்மம் என்ன என்பதை பார்ப்போங்க. சோ மித்திர தர்மம், நட்பு தர்மம். நட்பு நேயம் என்பதற்கு இணையானது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அதான் மனித நேயம். இந்த வேர்ல்டு பீஸ் வர்றதே மனித நேயத்தினாலதான். எந்த ஒரு சண்டைகள் சச்சரவுகள் இல்லாம எல்லா நாடும் ஒருமித்த கருத்துடன் செயல்படுத்துவது தான் மனித நேயம். அதனால் இன்று நட்பு தர்மம் பற்றி தெரிந்து கொள்வோம். நட்பு என்பது மனித குலத்திற்கு மட்டுமே சார்ந்தது என்று எண்ணுவது தவறு. இது ஹியூமனுக்கு மட்டும் இல்ல, தாவர இனம், பறவை இனம், பேர்ட்ஸ், நீர்வாழ் உயிரினங்கள், அதாவது வாட்டர்ல இருக்கிறது, மீன், ஃபிஷ், எல்லாம் விலங்கினம் எல்லாவற்றுக்கும் பொதுவானது இந்த நட்பு. விலங்குகளுக்கும் நட்பு இருக்கும். ஒரு டாக் இன்னொரு டாகோட நட்பா இருக்கும். ஒரு பேர்டு இன்னொரு பேர்டு கூட நட்பா இருக்கும். லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான். சோ எல்லா உயிரினங்களும் நட்புடன் வாழ வேண்டும். இதுவே மித்திர தர்மம், நட்பு தர்மம். பசு, கன்று நட்பு இருக்கும். அவங்களோடையும் நம்ம பழகணும். நம்ம அதுங்களோடையும் ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அப்ப நம்ம அவங்க நம்ம கிட்ட சாஃப்டா இருப்பாங்க. சோ நமது பிரமிட் மாஸ்டர்கள் அனைவரும் நட்பு தர்மத்தை கடைபிடித்தே வாழ்கிறார்கள். நாம் மித்ரு அறிவு கொண்ட ஆன்மாக்கள். இயற்கையாகவே நம்ம கிட்ட அந்த ஒரு நட்பு என்ற ஒரு நாலேஜ் எல்லார்கிட்டே இருக்குங்க. ஆதலால் நாம் எல்லா ஜீவராசிகளுடன் ஆடி பாடி விளையாடு நட்பு கொள்ள விழைய வேண்டும். அந்த விருப்பம் வேண்டும். சோ எல்லா நாடுகளும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டிருக்கும் சமயத்தில் உலக நாடுகள் பகைமை எனும் எண்ணத்தை கைவிட்டு நட்புடன்
மித்திர தர்மத்தில் வாழ வேண்டும். சோ உதாரணமாக பரமசிவனின் குடும்பம் மித்திர தர்மத்திற்கு எடுத்துக்காட்டு. பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு, விநாயகருக்கு எலியுடன் நட்பு. நன்றாக பாருங்கள், பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு, அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பு. விநாயகருக்கு எலியுடன் நட்பு, எலி விநாயகரின் வாகனம். முருகப்பெருமானுக்கு மயிலுடன் நட்பு, மயில் முருகப்பெருமான் வாகனம். பார்வதி தேவிக்கு புலியுடன் நட்பு, பார்வதி தேவியை பார்க்கலாம், புலி மேல் உட்கார்ந்து இருப்பார்கள். ஆதலால் மனித குலத்தில் சில சண்டாளர்கள் விலங்குடன் நேயம் கொள்ளாமல் அவற்றை கொண்டு தின்றுகிறார்கள். ஸோ யாரும் அந்த மாதிரி விலங்குகளை கொல்லக்கூடாது. நாம் அனைவரும் உருவிலும் ஒவ்வொரு அவதாரமாக செய்திருக்கிறோம். ஆதலால் அனைவரும் நம் நட்பாக இருந்தால் அதுவே மைத்திரேய யோகம் ஆகும். ஸோ நமது பகவான் புத்தர் அவர்கள் 2000 வருடங்களுக்கு பின் இந்த பூமிக்கு வருவேன் என்று கூறி சென்றுள்ளார். அவரும் நட்பை தான் விரும்பினார். 4வதாக கருணா தர்மம், கருணை. நம்ம கருணைன்னு சொன்னாலே இயேசு கிறிஸ்து தான் ஞாபகம் வருங்க. இயேசு கிறிஸ்து உலகில் அவதரித்த மிக பெரிய தத்துவங்களையும் தர்மங்களையும் போதித்தார். இயேசுநாதரின் போதனைகள் நாம் போற்ற வேண்டும். கருணை கடலான இயேசுநாதர் தன் வாழ்நாளில் கருணா தர்மத்தை ஸ்தாபிக்க எவ்வளவோ சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களின் ஆன்மீக சாஸ்திரம் நவவித தர்மங்கள் என்ற புத்தகத்திலிருந்து நான் இப்போ உங்களோட கலந்துரையாடிட்டு கொண்டு இருக்கிறேன். நமது பிரம்மரிஷி பத்ரிஜியின் கருத்துக்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இறைவனின் சாம்ராஜ்யத்திற்குள் பிரவேசம் செய்யுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார் இயேசுநாதர். இறைவனின் சாம்ராஜ்யம் உன்னுள்ளே இருக்கிறதே, நம்மளே இருக்குது. அதுதான் நம்மள மை டியர் மாஸ்டர், மை டியர் காட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு காரணமே அதுதான். எல்லோருடமே இறைவன் இருக்கிறார். சோ நான் எப்படி செல்வது என விழிவர்களுக்கு நீங்கள் குழந்தை போல் மாறினால் செல்லலாம் என்று பதிலளித்தார் இயேசுநாதர். சோ இயேசுநாதர் போல நாமும் நம்மை சுற்றியுள்ளது இயலாமைக்கு போக்குவதற்கு வழிகாண்பிப்பதுதான் கருணா தர்மம். சோ எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போகணுங்க. மற்ற ஜீவராசிகளை உயிர்வதை செய்யாமல் அவர்களை கொன்று தின்பதை விடுத்து அவைகளை காப்பாற்றுவதே கருணா தர்மம். இந்த தர்மம் ஒன்றே மோட்சம் கொடுக்க வல்லது. நான் முதல்ல கூறியது போல அந்த கருணையோட இருந்தா நம்ம மோட்சத்துக்கு அடையலாம். கருணை இல்லாம இருந்தாதான் நம்ம அந்த முக்தி நிலையிலே இருப்போம். கருணையோட இருந்தா ஷூரா மோட்ச நிலைதான். அடுத்தது சோ இயேசுநாதர் தன்னை நிர்தாட்சண்யமாக சிலுவையில் இறந்தவர்களை கூட மன்னித்து, தெய்வ தந்தையே, இவர்கள் செய்வதை இவர்களே அறியார், இவர்களை மன்னியுங்கள் என்று கூறினார் கருணைமயமான இயேசுநாதர். அவர் சிலுவையில் அறிஞ்சப்ப கூட இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க என்று சொன்னார். உங்கள் இரு கண்களும் ஒன்றாகவில்லை என்றால் நீங்கள் தேவாம்ச ராஜ்யத்தை அடைய அருகதையற்றவர்கள் என்று கூட சொல்லி இருக்கிறார் இயேசுநாதர். அதாவது தியானம் செய்யும் போது நமது பௌதிக கண் மற்றும் மனக்கண் முடியிருக்க 3ஆம் கண் எனும் தியானக்கண் திறந்து அதன் வழியேதான் தெய்வ சாம்ராஜ்யத்தில் பிரவேசம் செய்ய தகுதி பெறுகிறோம் என விளக்கம் அளித்தார் இயேசுநாதர். சோ இயேசுநாதர் சொல்லும் போது உன்னிடமே நீயே நேசமாயிரு என்பதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், உன் ஆன்மாவை நீயே பிரமை செய். யூ லவ் யோர் செல்ஃப். ஏனென்றால் உன்பால் உனக்கு எல்லையில்லா நேயம் ஏற்பட்டால்தான் இதர ஜீவராசிகளின் நட்பு நேயம் ஏற்படும் என்று காரண்யமாக கூறியிருக்கிறார் இயேசு பிரபு. இதுபோல் மேன்மையானவர்கள் போதித்த ஞானத்தை இரு வழிகளில் அடைய பெறலாம். ஒன்று பிரதேச ஞானம், நேரடி ஞானம். மற்றொன்று பரோட்ச ஞானம், மறைமுக ஞானம். நேரடி ஞானம், மறைமுக ஞானம். இயேசுநாதர் போன்ற மகான்களால் கூறியிருப்பதை செவிமடுத்து எவ்வளவு கிரகித்துக் கொண்டாலும் அது மறைமுக ஞானமே தவிர நேரடி ஞானமாகாது. நேரடி ஞானம் பெற உகந்த வழி தியான மார்க்கம் ஒன்றுதான். சோ
நம்ம பிரம்மரிஷி பிதாமகா பத்திரிச்சி சொல்லும் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஞானம் நேரடியாக ஞானம் இருந்தபடியால் போர்க்களத்தில் அவரால் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதிக்க என்றது. ஆனால் அர்ஜுனனுக்கு நேரடி ஞானம் இல்லை, பகவத்கீதை அவருக்கு மறைமுக ஞானமே. ஆதலால் அவர் திரும்ப திரும்ப சோகத்தில் மூழ்கி கொண்டிருந்தார் அர்ஜுனன். தியானம் மூலம் நேரடி ஞானம் பெற்றதால் தான் நிரந்தரமாக துக்கத்திலிருந்து விடுபட முடியும். மேலும் மறைமுக ஞானமும் நேரடி ஞானமும் சேரும்போதுதான் பரிபூர்ண ஞானத்தை அடைய முடியும். அதனால் நாம் கருணையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் கருணா தர்மம். அந்த கருணை தர்மம் இருந்தால் நாம் மோட்சத்தை அடையலாம். அடுத்ததாக சாந்த தர்மம். மற்றும் ஒரு விசேஷமான தர்மம் சாந்த தர்மம். எந்த தர்மமானாலும் சாந்தனா நான் அமைதியா இருக்கிறது, சாஃப்ட், அமைதி. எந்த தர்மமானால் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நம் மனம் எப்பொழுதும் சாந்த நிலையில் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியற்ற நிலையில் கோபம் பொங்கு எழும்போது ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என ஒரு மந்திரமாக இதை சொல்ல வேண்டும். யார் நம்மை திட்டினாலும் ஏன் அடித்தாலும் கூட நாம் அமைதி காக்க வேண்டும். அதான் இன்னர் பீஸ். உதாரணமாக ரஷ்ய நாட்டை சேர்ந்த மகா ஞானி குர்ஜெஃப் என்பவர் தன் 11வது வயதில் தந்தை சாவு படுக்கையில் படுத்திருக்கும் போது அவரிடம் கூறியது, மகனே, யாராவது உன்னை அடித்தாலோ வைதாலோ அவர்களை அடி திட்டி ஏன் கொலை கூட செய்யலாம். ஆனால் இவை யாவும் உடனடியாக செய்யாமல் 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் செய்ய வேண்டும். இது என் மேல் ஆணை என்று சொல்லி மகத்தான சாந்தி தத்துவத்தை எடுத்து கூறியிருக்கிறார். இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்க, எதற்கும் பொறுமையா இருக்கணும். அதுதான் இன்னர் பீஸ். உதாரணமாக, நான் உங்களை அடித்தால் நீங்களும் என்னை திருப்பி அடிக்கலாம். ஆனால் 24 மணி நேரத்துக்கு பிறகு அடியுங்கள். இந்த இடைவெளியில் உங்கள் மனம் சாந்தமடைந்து கூலாகி நாம் திருப்பி அடிக்கும் காரணம் என்ற கேள்வி எழுந்து அமைதி அடைந்து விடும். எல்லாமே நம்ம ஏதோ கூலிங் பீரியட் சொல்லுவோம், கூலிங் பீரியட். ஸோ மகான் புத்தர் அவர்கள் பிச்சை எடுக்கும்போது ஒரு தன்வந்தர், நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய், உன் உடல் நலமாக தானே இருக்கிறது என்று எள்ளி நகையாடினார். இதை கண்ட சிஷ்யர்கள் கோபம் படைந்தார்கள். ஆனால் புத்தரோ ஏதும் பேசாமல் சாந்தமாக காணப்பட்டார். சிறிது நேரத்தில் கோபம் தணிந்த தன்வந்தர் புத்தரிடம் 4 நாணயத்தை தானம் செய்ய விழுந்தார். ஆனால் புத்தர் அதை ஏற்றுக்கொள்ளாதால் அந்த நாணயத்தை தன் சட்டை பையில் போட்டு கொண்டு விட்டார் அந்த தன்வந்தர். அப்போது அந்த நபரிடம் புத்தர் கூறினார், ஐயா, நீங்கள் கொடுத்த காசை நான் ஏற்க மறுத்ததால் அதை நீங்கள் உங்கள் பையில் போட்டு பத்திரப்படுத்திக் கொண்டீர்கள். அதே போலவே உங்கள் அவதூறான பேச்சையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவற்றையும் நீங்களே எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்க காசு கொடுக்க வந்தீங்க, நான் அதை ஏத்துக்கல, அதை நீங்க உங்க பாக்கெட்ல போட்டீங்க. அதே மாதிரிதான் நீங்க திட்ட வந்தீங்க, நான் ஏத்துக்கல, அதை நீங்களே எடுத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம் என்று சொன்னார். உடனே அந்த நபர் புத்தர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டார். தன் தவறை உணர்ந்து புத்தர் காலில் விழுந்தார். அதாவது யூ ஆர் வாட் யூ திங்க் என்று சொல்வார்கள். நினைக்க தனக்கு எது நினைச்சாலும், நம்ம 2 நண்பர்கள் இருக்கிறோம், இன்னொரு நபரை பத்தி என்ன நினைச்சாலும் அது நினைக்கிறதான் சேரும். சோ கோபாவேசம் பெரிய சக்தி, ஆனால் அதை அபர்த்தமாகத்தான் தற்காப்பிற்காக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு புத்தனை போல் சாந்த சொரூபியாக உள்ள ஒருவர் மிக மிக தேவையான சந்தர்ப்பத்தில் அபர்த்தமான கோப சக்தியை உபயோகித்தால் ஆரோக்கிய தர்மம். தர்மங்களில் மற்றொரு முக்கியமான தர்மம் ஆரோக்கிய தர்மம். யுக்த ஆகாரம் என்றால் சுத்தமான சாத்வீகமான சைவ உணவு என்பது. பழங்காலம் தொட்டே பல மகான்கள் மனிதனின் உடலுக்கு உகந்தது சைவ உணவே என்று எடுத்துக் கூறுகிறார்கள். மனிதருக்கு அசைவ உணவு அசுத்த ஆகாரம். பெட்ரோலில் ஓடும் வண்டிக்கு மண்ணெண்ணெய் ஓட்டினால் சிறிது காலத்திற்குள்ளாவே அது பாழாகிவிடும். பெட்ரோல் இன்ஜின்ல
கெரோசின் ஓட்ட முடியாதுங்க, ஊத்த முடியாதுங்க, ஊத்தி ஓட்ட முடியாது. அந்த மாதிரிதான். அதே போல் நம்ம உடம்புல நமக்கு ஒவ்வாத அசைவ உணவை உண்ணுவோருக்கு நாளடைவில் ஆன்ம சக்தி குன்றி உடல் சீர்குலைந்து நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். அசைவ உணவு உகந்ததல்ல என்பதை உணர்ந்து அதை தவிர்ப்பவர்கள் தான் உண்மையான பக்தர்கள். அசைவ உணவை சாப்பிட்டு பூஜை பஜனை செய்பவர்கள் நிஜமான பக்தர்கள் அல்லவே. சைவ உணவை உண்டாலும் அதிலும் சில விதிமுறைகள் உள்ளன. மிதமான அளவில் அப்போது சமைத்த உணவே உண்டுதல் நலம். சமைத்த பதார்த்தங்களை குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து அவற்றை உண்பதும் மைக்ரோவேவ் எந்திரத்தில் சமைத்த உணவு உண்பதும் உடலுக்கு ஏற்றதல்ல. அதனால் நம் உடல் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை. அதில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒரு மாஸ்டர் ஆசான். அவற்றுடன் நாம் நேயத்துடன் சம்பாஷணை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சோ அதை அனைவரும் ஆரோக்கிய தர்மத்தை கடைபிடிப்போம். அடுத்ததாக 7வது சுவாத்தியாய தர்மம். கோடான கோடி உலகங்கள் கொண்ட இந்த படைப்பில் நாம் தற்சமயம் பூமி எனும் கிரகத்தில் உள்ளோம். உண்மையில் நாம் இந்த பூமியுடன் மட்டுமே சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, சகல சராசர சர்வ சிருஷ்டிக்கும் நாம் காரணகர்த்தாக்கள், சம்பந்தப்பட்டவர்கள். இங்கும் பிறவி எடுத்த பின்னும் இங்கிருந்து சென்ற பின்னும் நாம் எண்ணிலடங்கா உலகங்களில் சஞ்சரித்து கொண்டுதான் இருப்போம். நமது தற்காலிகமான வாழ்விடம்தான் இப்பூமி. நான் என்பது இந்த பூமியில் மட்டுமில்லாமல் நான் வெவ்வேறு உடல்களுடன் பல உலகங்களில் ஒரே சமயத்தில் சிறு வேறுபாடுகளுடன் தத்தம் வேலைகளில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். சோ இந்த உடல்கள் என இவைதானா என் உடல் என்று பிரமிக்கவுடன் பல சரீரங்கள் உள்ளன. இந்த உண்மைகள் சேத்தெனும் மகானின் ஞானம், சேத் விஸ்டம் என்ற அவர்கள் கூறியிருக்கிறார். சோ நாம் பிரமிட் மாஸ்டர்ஸ் 18 கொள்கைகள் இருக்குது. அதுல 2வது சுவாத்தியாயம், ஆன்மீக புத்தகங்களை படித்துதல். அதில் ஒவ்வொரு புத்தகங்களையும் நாம் படிக்க வேண்டும். சோ நாம் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை நல்ல ஆன்மீக புத்தகங்களை வாங்குவதில் செலவிட வேண்டும். அதுதான் சுவாத்தியாய தர்மம். அப்புத்தகங்களை படிக்கும்போது மூலம் நம் பொலிவையும் ஞானத்தையும் எப்பொழுதும் வளர்த்து கொண்டே இருக்கலாம். உதாரணமாக திபெத்திய மகாயோகி லோக்சம் ரம்பா என்றென்றும் நீயே, அதாவது யூ ஃபார் எவர். சோ இந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த புத்தகம். அதனால் சுவாத்தியாய தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வினய தர்மம். வினய தர்மம்னா அடக்கமா இருக்குதுங்க. நவ தர்மங்களில் ஒன்று வினய தர்மம். எல்லோரும் மற்றவர்களிடம் எப்பொழுதும் வினயத்துடன் வாழ பழக வேண்டும். உலகாயுத அறிவு, அதன் மூலம் பெரும் அதிகார தகுதி நமது அகங்காரத்தை உண்டாக்கும். அகங்காரம் கூடாதுங்க. படிச்சுட்டோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், அகங்காரம் கூடாது. அடக்கம். ஆனால் ஆன்ம ஞானமே நமக்கு அடக்கத்தை அளிக்க வல்லது. எவ்வளவு தியானம் செய்கின்றோமோ அவ்வளவு வினயம், எவ்வளவு சுவாத்தியாயம் புத்தகங்கள் படிக்க செய்கின்றோமோ அவ்வளவு நமக்கு அடக்கம் கொடுக்கும். எவ்வளவு சஜ்ஜன சங்கத்தியம் செய்கின்றோமோ அவ்வளவும் வினயம் பெறுவோம். வளர வளர அடக்கம் உண்டாகும். அடங்க வளர்ச்சி உண்டாகும். இதுதான் வினய தர்மம். எந்த நிலைக்கு வந்தாலும் நாம் நிலை உயர உயர அடக்கமா இருக்கணும். அதுதான் வினய தர்மம். சோ வினயம் எல்லோருக்கும் அபயம் அளிக்க வல்லது. வினய தர்மம் கடைபிடிப்பவர்கள் படைப்பில் எல்லாவற்றையும் சமநோக்குடன் மத்தியமாத்தாக பார்த்து பிரம்ம ஞானியாக மலருவார்கள். கடைசியாக தான தர்மம். நாம் அநேக தானம் செய்யணும். நாம் அநேக தர்மங்களில் முன்னோடியான நவ தர்மங்களில் கடைசியாக ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த தான தர்மம், அதுதான் தியான தர்மம். நம்மிடம் இருப்பதில் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு எஞ்சியதில் சரிபாதியை மற்றவர்களுக்கு உபயோகப்படியாக தானம் செய்ய வேண்டும். இதுவே தெய்வத்துவம். மாறாக நம்மிடம் இருக்கும் யாவற்றையும் நாமே அனுபவித்தது போக எஞ்சியதை நம் சந்ததியருக்கு சேமிப்பு என்பது தான தர்மம் ஆகாது. சோ வாழும்போது எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. சோ கொடுக்க பெருகி கொண்டு இருக்கும். மறைக்க பறி போய்விடும். ஆகையால் நம்மிடம் இருக்கும் பொருளை உலக நன்மைக்காக பிரித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லாமல் தன்னிடம் உள்ளவற்றை வாழ்நாள் முழுவதும்
தானம் செய்து கொண்டிருந்தார் கர்ணன். இப்படி தானம் செய்தும் அவர் குறைந்து போகவில்லை, மாறாக சிறப்பான செல்வந்தராக வாழ்ந்தார். ஸோ அதனால் நாம் எப்பொழுதும் தான தர்மம் செய்திருக்க வேண்டும். ஆன்மாவிற்கு அழிவு இறத்தல் என்பது இல்லவே இல்லை. அனைத்து உலகங்களிலும் சஞ்சரிக்கும் நிலைதான் ஆன்மாவின் நிலைப்பாடு என்று தெரிந்து கொண்டு விட்ட வாஸ்தவமான பரபிரம சொற்களாகிய நமக்கு துக்கம் வராது. சத்தியத்தை உணர்ந்தவர்கள் யாரும் துக்கத்தை பார்ப்பதில்லை. இவர்கள் சுபம் அசுபம் என்பவற்றை சமநோக்குடன் பார்ப்பார்கள், எல்லாத்தையும் யூக்கங்களாக பார்ப்பார்கள். நிரந்தர தியான சாதகத்தினால் நாம் இருக்கும் இடத்திலேயே ஆன்ம அமைதி பெற்று நம் துக்கம் கஷ்டம் வியாதி எல்லாவற்றையும் உதறிவிட்டு வீடு பேறு எய்த வேண்டும், நாம் இந்த நவ தர்மங்களை ஃபாலோ செய்தால். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தியான தர்மம், அகிம்சா தர்மம், நட்பு தர்மம் என்ற மித்திர தர்மம், 4வது கருணா தர்மம், 5வது சாந்த தர்மம், 6வது ஆரோக்கிய தர்மம், 7வது சுவாத்தியாய தர்மம், 8வது வினய தர்மம், அடக்கமாக இருக்கிற 9வது தான தர்மம். இந்த எல்லாத்தையும் தர்மங்களை செய்து அனைத்து நவ தர்மங்களையும் செய்து நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்ட நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் இந்த ரெக்கார்ட நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் அந்த ரெக்கார்ட நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நாளை காலை 4 மணிக்கு அந்த பிரம்மமுத்தா சங்கல்ப மெடிடேஷன் நடக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் 5:30 மணிக்கு நமது காலை நிகழ்ச்சியை தொடரும். அதில் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல் இருக்கும். அடுத்ததாக நாளை 5:03 நிகழ்ச்சிகளை பற்றி கூறுகிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் அந்த திருமந்திரம் பற்றி மிகச்சிறந்த கருத்துக்களை கூறி நமக்கு தெளிவு ஏற்படுத்திய சீனியர் மாஸ்டர் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசினார் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, அசனர் மாஸ்டர் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, மிகப்பெரிய ஆசிரியர் மகாவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும், இன்று பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.